பீரியட்ஸ் ஆகிறது எவ்வளோ கஷ்டமோ அதே அளவு கஷ்டம் இந்த பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சி போட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த வேலைகளையும் சேர்த்து பார்க்குறது. தெரிஞ்சோ தெரியாமலோ பெண்களுக்கு இது ஒரு சாபம்னு தான் நான் சொல்லுவேன். அம்மா வீட்டிலேயே ஏஜ் அட்டெண்ட் பண்ண டைம்லேருந்து இதையே பழக்கப்படுத்திடுறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து சேம் ரிச்சுவல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி பீரியட்ஸ் டைமில் நிறைய பெயின் இரிட்டேஷன் இருக்கிற போது இந்த மாதிரி வேலைகளும் சேர்த்து அதிகமாக செய்யும்போது இன்னுமே ஃபெடப்பாக இருக்குது. இதையே திருப்பி திருப்பி செய்கிறோமே அப்படிங்கிற மாதிரி. பட் என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலையில் அப்படி தான் பழகியிருக்கோம். அதை பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி என் பையன் வீட்டில் இருந்ததுனால எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணால் அது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் ஒரு வீடியோவில் தம்பி மொபைல் ஃபோன் டிவியெல்லாம் பார்க்குறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சிலர் நம்பவே இல்லை. இப்போலாம் குட்டீஸ் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கிச்சனில் குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி வந்து ஹாலில் பார்த்துப்பேன். அவன் வந்து ட்ராயிங் தான் பண்ணிகிட்ருப்பான்.